ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். இன்றைக்கி நம்ம தூக்கி போடுற பொருளை கிச்சனுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் நம்மக்கிட்ட இருக்கிற சாக்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சூடாக காஃபி டீ ஊற்றி வைக்கிறதுக்காக ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம். இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம வெளியே ட்ராவலுக்கு போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஃப்ளாஸ்க்கு கவர் கூட இருக்குது, கடையில் கிடைக்கும். எப்படி வீட்டில் மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கவர் போட்டு வைக்கிறோம், அந்த மாதிரி ஃப்ளாஸ்க்குக்கும் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது இப்போ நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற சாக்ஸையே யூஸ் பண்ணி பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கிற சாக்ஸ்குள்ள ஃப்ளாஸ்க்கு போட்டு வச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற இந்த துணியை கூட மேலே அழகாக மடக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே மடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ட்ராவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளாஸ்கே பழசாக இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம கவர் போடும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு புது லுக்கில் இருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக வாட்டர் பாட்டிலையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஸ்க் வந்து நம்ம சூடான பொருட்கள் வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கவர் வந்து மேலே போட்டுக்கிறது நல்லது. அதை நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டில் நம்ம கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம். எண்ணெயெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்ணாடி பொருட்கள் யூஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெய் பாட்டில் முக்கியமாக, ஏன்னா வழுகிட்டு போகும். அந்த மாதிரி வழுகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சாக்ஸை வந்து கீழே போட்டு வச்சுக்கலாம். அழகாக அந்த சாக்ஸுக்குள்ளே அந்த பாட்டிலை பொருத்தி வச்சுருக்கோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. இப்போ நம்ம கையில் தூக்கும்போது கிரிப்பாக இருக்கும், வழுகி கீழே விழாது. ஸோ அதில் இருக்க எண்ணெய் எதுவும் நம்ம கையிலையும் படாது, பாட்டிலும் வழுகி கீழே விழாது. அடுத்து இந்த சாக்ஸையே நம்ம வந்து கண்ணாடி பொருட்களை பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு பேப்பர் யூஸ் பண்ணுவோம். பேப்பரை உள்ளே நல்லா அடைச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதுக்கு பதிலாக இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற சாக்ஸை கண்ணாடி கிளாஸை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சாக்ஸ் வந்து நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து உடையாது. கண்ணாடி கிளாஸ் ரொம்ப பத்திரமா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி காஃபி கப்பு ஒரு பக்கம் உடஞ்சி போயிருக்கும். இது உடஞ்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது கிராஃப்ட் ஐட்டங்கள் செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கைப்பிடிக்கிற அந்த கைப்பிடி தான் எல்லாத்துலேயும் உடையும் முதல்ல. இப்படி கை உடைஞ்சி போன டீ கப்பை சாக்ஸ் போட்டு நல்லா கவர் பண்ணி பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ண போறோம். இது கப்பு சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சாக்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெரிய சாக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சின்ன கப்புக்கு சின்ன சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது உடைஞ்சு போன ஒரு கப்பு தான், ஆனால் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு உடஞ்ச கப்பையும் சாக்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப அழகா இருக்கு. இப்படி தூக்கி போடுற பொருட்களை நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால நம்ம கை வலிக்காம வீட்டை வந்து கிளீன் பண்ணலாம். அடுத்ததா தொடப்பத்துக்கு யூஸ் பண்ண போறோம். தொடப்பத்துல கை பிடிக்கிற இடம் சில நேரம் ரொம்ப வலிக்கும், அதாவது கை வலிக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு பதிலாக இப்படி சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சாக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த கை பிடிக்கிற இடத்துல போட்டுட்டு நல்ல ரப்பர் பேண்ட் வச்சு சுத்தி விட்டுக்கோங்க. அதுலேயும் இந்த தொடப்பத்தில் தான் கை வலிக்கும். இது தென்னங்கீற்று குச்சியில் செஞ்சுருக்கிறதுனால பிடிக்கும்போது கொஞ்சம் நல்ல பஞ்சு போல் கை இருக்கிறவங்க எல்லாம் இதை பிடிச்சாங்கன்னா அது வந்து தடமே பதியும், செவந்து போகும். டெய்லி இதில் பெருக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவ்வளோ இது இருக்காது. புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வந்து வலிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க, உள்ளே போட்டு அதே மாதிரி நல்ல ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றிக்கோங்க. இதை ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை நூலோ வச்சு நல்லா கட்டிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கைப்பிடிக்கிற இடம் நல்ல மிருதுவாக இருக்கும், கையும் வலிக்காமல் நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம். இது நம்ம கிச்சனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். நம்ம கடையில் ஃபொனல் வந்து வாங்குவோம், விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இந்த ஃபொனலை வந்து நம்ம வீட்டிலே தயாரிச்சிருக்கிறோம். இப்போ எந்த பொருளையும் கீழே கொட்டாமல் நம்ம பாட்டிலில் போடணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுக்கு கண்டிப்பாக ஃபொனல் வந்து தேவை. நம்ம கடையில் வாங்குகிற ஃபொனல் கூட கீழே வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும்.
கடையில் வாங்குறது எண்ணெய் ஊற்றுறதுக்கு வசதியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஃபொனல் வந்து எல்லா பொருட்களையும் உள்ளே போடுறதுக்கு வசதியானது. அதாவது பொடி வகையாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடுகு சீரகம் எதாக இருந்தாலும் நம்ம இந்த ஃபொனல் யூஸ் பண்ணி கீழே கொட்டாமல் நம்ம போட முடியும். எண்ணெய்லாம் பாட்டிலில் ஊற்றும் போது கண்டிப்பாக வழுகிட்டு போகும். அந்த மாதிரி வழுகக்கூடாதுன்னா அதுக்கு இப்படி ஒரு ஃபொனல் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையும் முடியும். அதே நேரத்தில் எந்த பொருளும் கீழே கொட்டி வீணாகாது. அடுத்து நமக்கு இருக்கிற ஒரு தலைவலி அப்படின்னா வீட்டில் எறும்பு அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறது அல்லது ஈக்கள் வர்றது. எதுக்கு வீட்டை சுற்றுது அப்படின்னு நமக்கே தெரியாது. இடம்லாம் நீட்டாக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஈக்கள் வந்து அங்கங்கே பறந்துட்டு போகும். எறும்பு நடமாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எந்த இனிப்பும் இருக்காது. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எறும்பு நடமாட்டம், ஈக்கள் நடமாட்டம்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும். இந்த உப்பு தண்ணியில் அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கு. எந்த பூச்சியும் அந்த பக்கத்தில் வரவே வராது. எறும்புகளையும் ஈக்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெமெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லை, எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். நம்ம ஹாலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம். நியூட்ரலாக இருக்கும். அந்த ரூமில் இருக்கிற மற்ற வாசனைகள் எல்லாத்தையும் இது உறிஞ்சு வச்சுக்கும். ஸோ உடனடியாக ஒரு வாசனையை அந்த இடத்துல இருந்து போக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சோடா உப்பை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பேக்கிங் பவுடர், சோடா உப்பு, ஆப்ப சோடா அப்படின்னு சொல்கிறோம். எப்பவும் நம்ம கிச்சனில் இருக்கும். இதோட பயன்களும் ரொம்ப அதிகம். கிச்சனில் நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பொதுவாக இந்த சோடா உப்பில் வந்து வாசனையை அப்சர்வ் பண்ணுறதுக்கான திறன் இருக்குது. அது எந்த வாசனையாக இருந்தாலும், வெங்காயம், பூண்டு, இப்படி எந்த ஸ்மெல்லாக இருந்தாலும் இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜ் வந்து எந்த கெட்ட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கொட்டினா பொருள் வீணாகும். அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வேலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு. அதுவும் ரொம்ப ஈஸியான வேலை. அடுத்ததாக வேஸ்லின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட பேக் வந்து சரியாக பூட்டலை, ஜிப்பு வந்து பூட்டும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த 2 ஜிப்பையும் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அதில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஜிப்பை பூட்டி பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பூட்டிட்டு இருந்த ஜிப்பு இப்போ ரொம்ப ஈஸியாக திறந்து மூடுற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து பூட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜிப்பு வந்து உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, திறந்தே இருக்கும். அதனால முதல்ல சின்ன சிக்கல் வரும்போதே உடனடியாக வேஸ்லின் அதில் போட்டு நல்லா நீவி விட்டுட்டு ஜிப்பை இழுத்து விட்டுட்டோன்னா போதும். அந்த ஜிப்பே உடையாம ரொம்ப நாளைக்கு நமக்கு பேக்கில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லெதர் பேக், லெதர் ஷூ, இது எல்லாமே லெதரில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். பேக்குமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஷைனிங் எதுவும் இல்லாமல் ரொம்ப டல் அடிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து லெதரில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அது ஏதோ புது ஷூ, புது பேக் மாதிரி நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப டைட்டான ஒரு மோதிரம் போட்டிருக்கோம், அதை வந்து கழுத்தி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு உடனடியாக சோப்பை போட்டு கழுத்தினா ஈஸியாக வந்துடும். அந்த இடத்துல சோப்பு இல்லை, கண்டிப்பாக அந்த மோதிரத்தை கழுத்தியே ஆகணும் அப்படின்னா பேக்கில் இருந்து உடனடியாக வேஸ்லின் எடுங்க. வேஸ்லின் எடுத்து விரலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோதிரத்தை கழட்டி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருது பாருங்கள். இப்படி தான் நம்ம காதில் கம்மல் போடும்போது கூட சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம கம்மல் போட்டிருப்போம். சில நாள் கம்மல் போடாமல் விடும்போது அந்த ஓட்டை வந்து லைட்டாக அடைஞ்ச மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம கம்மல் போடும்போது அது வந்து ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி வலிக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு காதில் நல்ல வேஸ்லின் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்மல் போட்டிங்கன்னா வலியே இல்லாமல் கம்மல் உள்ளே போயிடும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.